வெல்கம் டு நல்ல குயின் ஒர்க்ஸ். ரேஷன் புழுங்கல் அரிசியில் இந்த மாதிரி சாஃப்டாக இடியாப்பம் பண்ணுறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாமா? வளன்னு பேசாமல் நேராக வீடியோக்குள்ளே போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து 2 உலக்கு எடுத்துக்கோங்க. ஒரு உலக்கு வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு சொலவில் போட்டு நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கல், மண், தூசி, குட்டி குட்டி வண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் நல்லா புடச்சி எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா அலசிக்கோங்க. தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமேல்ட்டு தண்ணி வடிகட்டுற கூடையில் போட்டுட்டு எல்லா அரிசியுமே போட்டுருங்க. போட்டு நல்லா தண்ணி ஃபில்டர் ஆகட்டும். ஃபில்டர் ஆனதுக்கப்புறமேல்ட்டு ஒரு காட்டன் துணி மேலே விரித்து ஃபுல்லாக நல்லா அதை உணர வச்சுருங்க. வெயில் வைக்கக்கூடாது, வீட்டில் ஃபேன்லேயே உணர வச்சுக்கோங்க. தொட்டு பார்த்திங்கன்னா கையில் வந்து அரிசி மட்டும் ஓட்டணும். ஈரப்பதம் லைட்டாக இருக்கும், ஆனால் கையில் ஈரம் ஓட்டக்கூடாது. அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விப்பரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இப்போ ரேஷனில் கொடுத்து அரைக்கணும் அரைச்சிக்கோங்க. இங்கே வந்து ரேஷனில் அரைச்சி எடுத்தோம்னு சொன்னால் 1 கிலோ அரைக்கிறதுக்கு 35 ரூபா துட்டு கேட்பாங்க. அதனால் நம்ம வீட்டிலே மிக்ஸியில் அரைச்சிடுது. நல்லா அரைச்சிட்டு அரைச்ச மாவு வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய பேப்பர் விரித்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கப்பி சேரும், அதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. எல்லா கப்பியுமே எல்லா மாவுமே இதே மாதிரி அரைச்சிட்டு நல்லா சளிச்சிட்டு எல்லா கப்பியும் மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கப்பி அவ்வளோ வந்திருக்கு, மாவு இவ்வளோ இருக்கா. இப்போ இந்த கப்பியை வந்து திரும்ப ஒருக்க நம்ம அரைச்சிக்கிறோம். திரும்ப ஒருக்க அரைச்சி அதே மாதிரி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இனிமேல்ட்டு வந்து அதை வந்து அரைக்காது. இந்த இப்போ அரைச்சது தான் லாஸ்ட்டு. அந்த கப்பியை தனியாக வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்து நொய் அரிசி பாயசம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இந்த கப்பி வச்சு தான் செஞ்சுருக்கோம். அடுத்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து நம்ம வறுக்கணும். ஒரு நல்ல வாய் அகலமான ஒரு கடாய், நான்ஸ்டிக் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கோங்க. எவ்வளோ மாவு உங்களுக்கு அந்த பாத்திரத்துக்குள்ளே பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை நல்லா வறுத்துட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோவும் வேண்டாம், ஹையும் வேண்டாம், மீடியமில் வச்சு நல்லா வறுத்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து ஈரப்பதம் இருக்குமா அப்படிங்கும்போது அப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஸ்பூன் வந்து உள்ளே நம்ம கரண்டி உள்ளே விட்டு கிண்டும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம அது நல்லா மாவு வந்து சூடாக ஈஸியாக உள்ளே நம்ம கரண்டி வச்சு நல்லா ஈஸியாக கிண்டலாம். கிண்டி நல்லா அப்படியே ஃபுல்லாக மாவு வந்து அதுக்கப்புறம் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து தெறிக்காது, நல்லா மாவு வறுபட வந்து மாவு வந்து பறக்கிற மாதிரி நம்ம கரண்டி உள்ளே விடும்போதே பறக்கிற மாதிரி வந்துடும். அப்போ அதான் அதோட பதம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேல்ட்டு ஒரு பேப்பரில் தட்டி அதை ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமேட்டு திரும்ப அதை சலிக்கணும். ஏன்னா அது வந்து குட்டி குட்டியாக ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை சளிச்சு எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம இடியாப்பம் செய்யும்போது வந்து ஈஸியாக அதை உலக்கில் புளிஞ்சி எடுக்க முடியும். அதுக்காக நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு எனக்கு வந்து நம்ம வந்து 3 உலக்கு வந்து அரிசி போட்டிருக்கோம். இப்போ எனக்கும் அதே மாதிரி 3 உலக்கு மாவு கிடச்சிருக்கு. கொஞ்சம் போல் நம்ம ஏற்கனவே பாயசம் வச்ச நொய் அரிசி பாயசம் வச்சு பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் கப்பி, இப்போ இதில் கொஞ்சம் கப்பி வரும் நம்ம சளிச்சதுக்கு அப்புறமேல்ட்டு. அது ஒன்றுமே செய்ய முடியாது. அதே இது மாதிரி பாயசமோ இல்லை புட்டு வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி இடியாப்பம்ன்றதுனால வந்து கரெக்டாக இதான் இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு கரெக்ட் மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கிண்டிடலாம். ஐயோ இப்படிலாம் கிண்ட முடியாது அப்போலாம் யோசிக்கணும். ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். மாவை நல்லா இது மாதிரி ஊற்றி நல்லா ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் இலக்கமாக சாஃப்டாக ரெடி பண்ணிக்கிட்டு இடியாப்ப உலக்கில் புளிஞ்சு எடுத்துகிட்டு இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்தோம்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிட்டு. இப்போ எப்படி இட்லி நீங்கள் ஒரு 8 நிமிஷம் வேக வைப்பீங்களா, அதே மாதிரி இது அவ்வளோ நேரம்லாம் இது எடுக்காது. ஒரு 4-5 நிமிஷத்தில் இடியாப்பம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரேஷன் அரிசி வந்து நம்ம அதே மாதிரி இது என் பொண்ணு வந்துட்டு அந்த உலக்கில் உள்ள உருண்டையெல்லாம் அவளுக்கு பிடிக்கும். அந்த மாவு இருக்கும் பார்த்தீங்களா உலக்கில், அதெல்லாம் உருட்டி போட்டு அதை அவிச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவோம். அதனால் ஓடி வந்து அதை உருட்டி போட்டு கொடுத்துட்டா. அதையும் போட்டு அவிச்சு எடுத்தாச்சு. அந்த உருண்டையெல்லாம் அவள் தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.